Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிக் சர்ப்ரைஸ் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். பிகாஸ் ப்ரைம் டைம் சீரியல் ஹீரோயின் கழுத்தில் தாலி இருக்குது. இது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். இப்போ தான் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோயினுக்குமே மேரேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா இவங்க கழுத்துலேயும் தாலி இருக்குது. என்னடா அதுக்குள்ளே இவங்களுக்கும் மேரேஜ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு தாங்க இருக்குது. ஆல்ரெடி நடந்த ஒரு மேரேஜே பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு மேரேஜ், அது என்னடா புது திருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இது எந்த சீரியல் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலும் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஜீ தமிழில் கரண்ட்டாக நைட்டு 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு கெட்டி மேளம் சீரியல் தான். இந்த சீரியலில் இப்போ தான் வெற்றி பார்த்தீங்கன்னா துளசிக்கே தெரியாமல் அவங்களுக்கு தாலி கட்டினார். ஸோ இந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் தான் டெலிகாஸ்ட் ஆச்சு. கண்டிப்பாக இந்த எபிசோட்ஸோட டிஆர்பி அதிகமாக பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் தான் அதோட ரேட்டிங்ஸ் வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சடன் அந்த சீரியலில் ஆக்ட்ரஸ் செரிகா ரேவதி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இவங்க தான் வந்து நம்ம முருகனுக்கு வந்து பேராக வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ முருகன் ரேவதி சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக அந்த சீரியலில் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. மற்ற சீன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இவங்க சீன்ஸ்லாம் எப்போ தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு இவங்களோட சீன்ஸ்லாம் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் பேர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் செரிகா வந்து நம்ம தியா பாப்பா கூட சேர்ந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கழுத்தில் பார்த்தீங்கன்னா தாலி இருக்குது. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம தம்ப்நெயிலே வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்சோ தாலி மட்டும் கிடையாது, நெத்தியில் பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சுருந்தாங்க. அந்த தாலி பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் கிழங்குல பார்த்தீங்கன்னா கட்டி வந்து மாட்டியிருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு தாலி தான் வந்து அவங்க மாட்டியிருந்தாங்க. என்னடா அவங்க சீரியலில் வந்து இவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. இருந்தாலுமே நான் ஒன் டைம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். என்ன அப்படின்னா இவங்க வந்து கெட்டி மேளம், அதாவது கன்னடா வெர்ஷனில் லக்ஷ்மி நிவாசான் டெலிகாஸ்ட் ஆகுதுல, அந்த சீரியலில் இவங்க தான் வந்து அந்த முருகனுக்கு வந்து பேர் கேரக்டர் பண்ணுறாங்க. ஒரே கேரக்டர் தான் ரெண்டு சீரியல்லையுமே அவங்க பண்ணுறாங்க. ஒருவேளை லக்ஷ்மி நிவாசா சீரியலில் தான் உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லி எனக்குமே டவுட் இருந்து. இருந்தாலுமே ஆக்டர் திருதி கூட வந்து இவங்க வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் திருதி யார் அப்படின்னா இவங்க தான் தியா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக அது கெட்டி மேளம் சீரியலாக தான் இருக்கும். ஸோ சடனாக இவங்களுக்கும் முருகனுக்கும் மேரேஜ் முடிஞ்சிருச்சா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. அப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சீரியலோட ஸ்டோரி ட்ராக் சூப்பராக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த எபிசோட்ஸ்க்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.